ஹலோ மக்களே, ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு அதுக்கு மேலே நெய் கொஞ்சமாக பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டேங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த ஆந்திரா பருப்பு பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் பருப்பு எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் இப்போது நான் அதே கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் நான் இன்றைக்கி ஒரு கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 10 பல்லு பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலோடு இருந்தாலும் அதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 காஞ்ச மிளகாவும் 2-3 காஷ்மீரி மிளகா கலருக்காகவும் கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே கட்டி பெருங்காயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்சிருக்க அந்த பருப்பு கூடவே தேவையான உப்பு சேர்த்து பிளெண்டர் ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.